நீங்க வரைஞ்சி முடிச்சு உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் இமிடியேட்டா வரேன். ஷூர், ஐ வில். Thank you very much. Thank you so much, sir. You are welcome. அர்ஜுன் உணர்வுபூர்வமா அந்த பொண்ணை பத்தி சொல்றாரு. இன்னொருத்தி வந்து அந்த பொண்ணோட படத்தை வரைஞ்சு கொடுக்காதேன்னு சொல்றாளே. அர்ஜுனோட நடவடிக்கை எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. அப்படியே தலைகீழா மாறிட்டான். எல்லாமே நட்சத்திரா சொன்னா அண்ணி. அர்ஜுன் குடிக்கிறது இல்லையா, ஆபீஸ்க்கு போறானா, சின்ன வயசுல மீட் பண்ண ஹாட் ஃப்ரெண்ட சின்சியரா தேடிட்டு இருக்கான்னு. பரவாயில்லையே, யூஎஸ்ல இருந்தாலும் அண்ணன் ஃபேமிலியை பத்தி ஃபுல் டீடைல்ஸும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்க. என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? 1000 தான் இருந்தாலும் அர்ஜுன் எனக்கு அண்ணன் மகன் இல்லையா? அண்ணன் இல்லாத சூழ்நிலையில நாம தானே அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அவன் மேல அக்கறையா பாசமா இருக்க வேணாமா? அந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சிட்டா எனக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு பெரிய கவலை தீந்துரும் இந்திரா. அதுதான் மனசுக்கு பாரமா அழுத்திட்டு இருக்கு. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்னு மனசு ரொம்ப அடிச்சுக்குது. அர்ஜுன் இந்த விஷயத்துல ரொம்ப சின்சியரா இருக்கான். ஏன் அண்ணி, அந்த பொண்ண அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்களுக்கு சம்மதமா? இந்த விஷயத்துல அர்ஜுன் என்ன முடிவெடுக்கிறானோ அதுதான் ஏன் முடிவும். ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நம்ம அச்சு ஏற்கனவே பிசினஸ் கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஜேகேஆர் கம்பெனிஸ் நம்பர் 1 கம்பெனியா மாறிடும். அதுக்கப்புறம் அச்சு தானே கிங்கு. என்ன சொல்ற ஆனந்த்? நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் பாட்டி. ஹாய் பப்பி. ஹாய் அம்மா. ஹாய் ஆனந்த். நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரீசன்? காரணத்தை சொன்னா நாங்களும் சேர்ந்து சந்தோஷப்படுவோம்ல. மா, இன்னைக்கு ஐ met this artist ரவிவர்மா இல்ல, அவரை மீட் பண்ணேன். என் ஃப்ரெண்ட பத்தி மொத்த டீடைல் கொடுத்து தயவு செஞ்சு வரைஞ்சி தாங்க சார் சொன்னேன் நானு. அவர் முடியாது சொல்லிட்டாருமா. அப்புறமா ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்புறம் வசுந்தரா வழக்கம் போல அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னும் 2 daysல மா, 2 daysல I'll get the drawing. ரொம்ப சந்தோஷம்பா. இந்த தடவை வெற்றி நமக்கு தான். நிறைய செலவு பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணோம், அதுல மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அண்ணனோட சிம்பிளான இந்த முயற்சியால நாம அந்த ஃபேமிலியை கண்டுபிடிக்க போறோம். மாமா, எனக்கு ஒரு டவுட். இன்னும் ஏன் வரலன்னு பார்த்தேன், சொல்லு. இல்ல மாமா, சின்ன வயசுல பார்த்த உருவத்தை நீங்க சொல்றத வச்சு எப்படி கரெக்டா வரைய முடியும்? உருவம் கொஞ்சம் மாறினாலும் ஆள் மாறிட மாட்டாங்களா? நீ சொல்றது கரெக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா என் ஃப்ரெண்ட பத்தின ஃபீச்சர்ஸ ப்ராப்பர் டீடைலிங்கோட கொடுத்தா அத அவர் வரைஞ்சிருவாரு. அதை வச்சு எப்படியாவது ஈஸியா அவளை கண்டுபிடிச்சிருவானே. இப்ப என்ன பண்ணுவ? ரொம்ப நல்ல முயற்சினே, கங்க்ராட்ஸ். டேய், இது என்னோட இதுலடா. இட்ஸ் ஆல் கிரெடிட் கோஸ் டு வசுடா. எப்படியோ அர்ஜுன், அந்த படத்தை வச்சு நாம மட்டும் அந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய கவலை தீந்துரும்பா. Just 2 days to go, mom. கண்டுபிடிச்சலாம். மம்மி, அந்த ஓவியரோட அசிஸ்டன்ட் தான் ஃபோன் பண்றா. சரி சரி, அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுவோமா? அந்த அர்ஜுனும் வசுந்தராவும் வந்தாங்க. அர்ஜுன் அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டை பத்தி டீட்டெயிலா சொன்னாரு. ரவி சாரும் 2 நாள்ல படம் வரைஞ்சு தரேன்னு சொல்லிட்டாரு. என்ன மம்மி? சார் இப்போ அதே சிந்தனையில தான் இருக்காரு. ஒரு வேலையை ஒத்துக்கிட்டாருன்னா அவர் கண்டிப்பா அதை செஞ்சிருவாரு. இத பாருமா, நான் நட்சத்திராவோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க மேடம். அந்த ஓவியர் அர்ஜுன் கிட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி படத்தை வரையவே கூடாது. அது எப்படி மேடம் நான் தடுக்க முடியும்? தடுத்தே தீரணும். தடுத்தாதான் நாங்க பேசினதை விட உனக்கு அமௌண்ட் அதிகமா கிடைக்கும். ஆமா, அவர் எந்த நேரத்துல படம் வரைவாரு? பெரும்பாலும் சார் நைட் டைம்ல தான் வரைவாரு. நைட்ல என்ன சாப்பிடுவாரு? நைட்டு பால் பிஸ்கெட், அவ்வளவுதான். நீ என்ன பண்ற? பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துற. மேடம், உனக்கு பணம் வேணுமா வேணாமா அதை செய்.
சரிங்க மேடம். ஆனா எக்காரணத்து கொண்டும் நான் மாட்டிக்க கூடாது. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே மேடம். சரி வை. இந்தா. என்னம்மா நீ பாட்டுக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுக்க சொல்லிட்டா? அவருக்கு ஒரே அடியா தூக்கம் வந்தா சந்தேகம் வராதா? வராது. இதே மாதிரி ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் கிறுக்காதாண்டி இருப்பாங்க. தூக்கம் வந்தா கூட தூங்க மாட்டாங்க. தூக்க கலக்கத்துல ஏதாவது தாறுமாறா வரைஞ்சு இவன் மூஞ்சுக்கு பதிலா வேற மூஞ்சி வரைஞ்சிட்டா அது நமக்கு தானே நல்லது. சூப்பர் ஐடியா மம்மி. நக்ஷத்ரா, இவ என்னடி பெரிய முதலாளி தோரணையில உட்காந்துருக்கா? அண்ணி இவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டாங்க போல இருக்கே. ஆமா மம்மி, இவ என்ன சொன்னாலும் ஆண்டி அத அப்படியே கேட்டுப்பாங்க. அதை இவ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஆடாத ஆட்டம் ஆடுவா. நானும் கிராணியும் தான் அப்பப்போ இவளை அடக்கி வைப்போம். ஆரம்பத்துல அர்ஜுன் மாமாக்கு இவளை பிடிக்கவே பிடிக்காது. இவளை வெளியில அனுப்பணும்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் இவ ஏதோ மாய மந்திரம்லாம் பண்ணி மாமாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டா. மேனா மினிக்கி. இவ ஏதோ பெரிய திட்டத்தோட தாண்டி இருக்கா. விடக்கூடாது. அப்பப்ப இவளை தட்டி வச்சுட்டே இருக்கணும். நான் வந்துட்டேன்ல, இனிமே அதெல்லாம் பழிக்காது. இப்ப பாரு, வா. குட் மார்னிங் மேடம். என்ன பண்ணிட்டு இருக்க வசுந்தரா? இன்னைக்கான அர்ஜுன் சாரோட ஒர்க்கை ஸ்கெடியூல் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நீ அர்ஜுனுக்கு ஆபீஸ்ல பிஏ, டெபுட்டி மேனேஜர். ஆனாலும் நீ வீட்டு நிர்வாகம்லாம் பாப்பேன்னு அண்ணி சொன்னாங்களே. ஆமா மேடம், என்ன வேலை கொடுத்தாலும் பாப்பேன். சரி, இன்னைக்கு சமயக்காரங்கெல்லாம் வெளியில போயிருக்காங்க. கிச்சன்ல யாருமே இல்ல. போய் என்னன்னு பாரு. அப்படியே அன்னைக்கே காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். ஆடிட்டர் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் பண்ணிடு. சரிம்மா, பண்ணிக்கலாம். ஓகே. வசுந்தரா இங்க தானே உட்கார்ந்துட்டு இருந்தா, எங்க போயிட்டா? இங்கதான் இருந்தா ஆண்டி. ஏன் ஆண்டி, ஏதாச்சும் வேலை இருக்கா ஆண்டி? சொல்லுங்க ஆண்டி, நான் செய்யறேன். அடடா, நீ தான் ரொம்ப அருமையா வேலை பாப்பியே. நீ பாக்குற அளவுக்குலாம் இது அவ்வளவு பெரிய வேலைலாம் இல்ல, சின்ன வேலை தான். பாருங்க ஆண்டி, ஆனந்த் மாமா எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. போங்க மாமா. கிச்சன் வேலையெல்லாம் கூட பக்காவா பாக்குற. ஒரு பொண்ணுக்கு கிச்சன் வேலை தான் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆபீஸ் வேலையெல்லாம் கூட யாரு வேணாலும் பார்க்கலாம். ஆனா கிச்சன் வேலையை நீட்டா பண்றதுக்கு தனி திறமை வேணும். ஒரு பொண்ணோட தனி திறமை கிச்சன்ல தான் தெரியும். கிச்சனுங்கிறது வெறும் சமைக்கிற இடம் கிடையாது. குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட ஹெல்த்தையும் கவனிச்சுக்கிற இடம். ஓகே ஓகே, பாத்து நிதானமா. ஆமா, அது என்ன சொன்ன? நீட்டா அப்படியே செய்யு. இந்த மாதிரி அரைகுறை வேலை பார்த்தா ஆண்டிக்கு பிடிக்காது. எந்த வேலையை பார்த்தாலும் நான் கரெக்டா தான் பார்ப்பேன். எனக்கு இன்னொருத்தர் அட்வைஸ் பண்ற மாதிரியோ நான் பார்த்த வேலையை குறை சொல்ற மாதிரியோ இருக்காது. போன வருஷம் ஆடிட்டர் ரிப்போர்ட்டை பார்த்தா அது தெரிஞ்சிரும். என் ரூம் கபோர்ட்ல தான் அந்த காப்பியை வச்சிருக்கேன். சரிங்கம்மா. வசுந்தரா எங்க? கிச்சன்ல இருக்கா ஆண்டி, வர சொல்லட்டுமா? வேண்டாம் ஆனந்த், என் ரூம் கபோர்ட்ல தான் அந்த காப்பி இருக்கும், கொஞ்சம் எடுத்து வரியா? சரிங்கம்மா. ஏன் நீ ஆபீஸ் வேலையும் அப்பப்ப பாப்பீங்க போல இருக்கு. இல்ல இந்திரா, இது என்னோட பர்சனல் ஐடி வேலை, அதான். இல்ல, நீ ஒன்னும் ஆண்டிக்கு காஃபி கொடுக்க வேணாம், நானே கொடுத்துடுறேன். முதல்ல ஆண்டிக்கு காஃபி எப்படி போடணும்னு உனக்கு தெரியுமா? நான் குடிச்சு பாக்குறேன். ஆண்டி காஃபி விஷயத்துல ரொம்ப டேஸ்டான ஆளு. பக்கவா இருந்தாதான் குடிப்பாங்க.
மூச்சு பூரா காஃபி நக்ஷத்ரா. நீ இப்படிதான் காஃபி குடிப்பியா? முகத்தை முதல்ல தொடச்சுக்கோ. என்னமோ நீட்டு அப்படி இப்படின்னு சொன்ன, சிங்க்ல இவ்ளோ பாத்திரம் அப்படியே கிடக்குது, கண்ணுக்கு தெரியலையா? கேக்குறல காதுல விழலையா? கிச்சன்ல இவ்ளோ பாத்திரம் கிடக்குது, இதெல்லாம் கழுவலையா? அவங்க வேலையை அவங்க பாப்பாங்க. குறுக்க யாரும் வந்து கெடுக்காம இருந்தாலே போதும், எல்லா வேலையும் கரெக்டா நடக்கும். என்னது, நான் குறுக்க வந்து வேலையை கெடுக்கிறேனா? நான் அப்படி சொல்லலையே. வேற எப்படி சொன்ன? இங்க பாரு நக்ஷத்ரா, நான் என் வேலையை இங்க கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கேன். நீ சும்மா வந்து ஏதாவது பேசிட்டு இருக்காத. அப்போ கரெக்டா வேலையை பாரு. கிச்சனை ஒழுங்குபடுத்தி சமைச்சு வை. எனக்கும் அம்மாவுக்கும் உப்பு காரெல்லாம் தூக்கலா இருக்கணும், சாப்பாடு வெரைட்டியா இருக்கணும், கரெக்டா 1 மணிக்கு சாப்பிடணும். நானும் 1 மணிக்கு சாப்பிடுற ஆளுதான். என்ன நீ ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டே இருக்கா? ஏட்டிக்கு போட்டியாலாம் பேசல, நானும் டயத்துக்கு சாப்பிடுவேன் தான் சொன்னேன். நான் ஒன்னும் சமயக்காரி கிடையாது கடைசியா சாப்பிடுறதுக்கு. நீ எத்தனை மணிக்கு வேணாலும் சாப்பிடு, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு நேரத்துக்கு சமைச்சு வை. முதல்ல இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வை. இந்த நக்ஷத்ரா அவங்க அம்மாவை பார்த்ததுல இருந்து ரொம்ப ஓவரா தான் ஆடுறா. ஆத்துக்கலாம். மம்மி, இந்த வசுந்தராவுக்கு கொழுப்பு ஏறி போய் கிடக்குது மம்மி. சமயக்காரங்க இன்னைக்கு லீவுன்னு அம்மா சொன்னாங்க, அதனாலதான் அவளை கிச்சனுக்கு அனுப்பி வச்சேன். அவ அங்க வேலை பாக்குறாளா இல்லையா? அவ ஒரு வேலைக்காரிங்கிற நினைப்பே இல்லாம இருக்கா. என்னமோ இந்த வீட்டுக்கு தான் தான் எல்லாங்கிற மாதிரி சரிக்கு சமமா என்கிட்ட பேசிட்டு இருக்க மம்மி. அப்படியா பேசுறா? கொஞ்சம் இரு, இன்னைக்கு மொத்தமா அவ கொழுப்பு அடைக்கிறேன். சர்வன்ட்ஸ் எல்லாரும் இங்க வாங்க. கெஸ்ட் ஹவுஸ்ல நிறைய வேலை இருக்கு, கிளீன் பண்ணாம டஸ்டா இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு நாள் எல்லாரும் அங்க போய் வேலை பாருங்க. போங்க போங்க. நக்ஷத்ரா, நீ போய் அவளை கூட்டிட்டு வா. ஓகே மம்மி. சொல்லுங்க மேடம். இன்னைக்கு வேலைக்காரங்க எல்லாருக்கும் கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை இருக்கு, அதனால அவங்க எல்லாரையும் அங்க அனுப்பி வச்சிருக்கேன். இன்னைக்கு கிச்சன் வேலையோட சேர்த்து எல்லா வேலையும் நீதான் பார்க்கணும். வீட்டை சுத்தமா கிளீன் பண்ணணும், கார்டனுக்கு தண்ணி ஊத்தணும், அப்புறம் டைமுக்கு சமைச்சிடணும். ஷூர் மேடம். இதுல உனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே? அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை மேடம். அர்ஜுன் சாரோட பர்சனல் செக்ரட்டரி, டெப்யூட்டி மேனேஜர், இந்த பொறுப்பெல்லாம் எனக்கு இருந்தாலும் இந்த மாதிரி வீட்டு வேலை செய்யறப்போ இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தி அப்படிங்கிற ஃபீலிங் வருது. எல்லா வேலையையும் நானே பாத்துக்கிறேன் மேடம். எவ்வளவு பாலிஷா பேசுறா பாத்தீங்களா மம்மி? இந்த குடும்பத்துல இவ்வளவு ஒருத்தியா? இதெல்லாம் இந்த சுச்சி ஆண்டியும் அர்ஜுன் மாமாவும் கொடுக்கிற இடம். நக்ஷத்ரா, நீ அமைதியா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கிச்சன்ல போய் அவளை வாட்ச் பண்ணிட்டே இரு. ஓகே மம்மி. இங்க பாரு, அங்க பாரு, அங்க 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 இங்க 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 கூட, இங்க கூட இன்னும் 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 இங்க இருக்கு பாரு. என்ன பண்ற நீ? அங்க இருக்கு பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அந்த சைடு இருக்கு பாரு, அந்த சைடு. JKR குரூப் டெப்யூட்டி மேனேஜர் கிச்சனை பெருக்கிவிட்டால் இப்போது பாத்திரங்களை தேய்த்து கொண்டிருக்கிறாள்.
அடுத்ததாக வீட்டை கிளீன் பண்ண போறாள். வசுந்தரா, நீ இப்படி பாத்திரம் விளக்குறப்போ எனக்கு எப்படி தெரியுது தெரியுமா? நீ ஒரு வீட்ல மட்டும் 10 பாத்திரம் தேய்ச்ச மாதிரி தெரியல, பல வீட்ல போய் பாத்திரம் தேய்ச்சு ட்ரைனிங் எடுத்த மாதிரில தெரியுது. இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போற பொண்ணு கண்டிப்பா கத்துக்க வேண்டிய விஷயம் இது. வீட்டை பெருக்கணும், பாத்திரத்தை நல்லா விளக்கணும், புரியுதா? இல்லைன்னா வீடு நாறி போயிடும். எனக்கு மட்டும் இது தெரியாதா? 10 பாத்திரம் இல்ல 20 பாத்திரம் கூட நான் தேய்ப்பேன். நீ சொல்றப்பவே உன்னோட லட்சணம் தெரியுதே. 10 பாத்திரம்னா என்னன்னே தெரியாத நீ எல்லாம் ஒரு வீட்டுக்கு மருமகளா போனேன்னா அந்த வீடு விளங்கிடும். என்ன இவ இவ்வளவு சீக்கிரம் தேய்ச்சி முடிச்சுட்டா? வசு, முடிஞ்சுச்சா? இந்தா, இதையும் கிளீன் பண்ணிடு. ஐயோ எரியுதே, தண்ணி தண்ணி, ஐயோ எரியுது தண்ணி, எரியுதே, ஐயோ தண்ணி கூட இல்ல, ஐயோ எரியுதே. ஏய், பாத்துக்கிட்டே இருக்க, ஏதாவது பண்ணு. இருந்த தண்ணியையும் நீ குடிச்சிட்ட. இந்த டேப்ல வர தண்ணியை வேணா குடி, அப்போவது காரம் குறையும். தள்ளு. தண்ணி நல்லா இல்ல. தண்ணியை வேஸ்ட் பண்ணனா இந்த மாதிரி தான் நீ கஷ்டப்படணும். எனக்கே ரிவர்ஸ் பஞ்ச் அடிக்கிறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எனக்கு குடிக்கிறதுக்கு இந்த வீட்ல தண்ணி இல்லையா? கிண்டலா பண்ற? டேங்க் வால்வ ஆஃப் பண்ணி விடுற. இந்த வீட்டுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. பாத்திரம் கழுவ ரோட்ல போய் தண்ணி எடுத்துட்டு வா. நீ இந்த வீட்டு வேலைக்காரிங்கிறத தெருவுக்கே தெரிய வைக்கிற. தண்ணி வரது குறைஞ்சிட்டே போகுது. டேங்க்ல தண்ணி கம்மியா இருக்குமோ? சரி, மோட்டர் போட்டுடலாம். மோட்டர் ஆன் பண்ணியும் தண்ணி வரமாட்டேங்குதே. இப்ப என்ன பண்றது? வேலைக்காரங்களும் இல்ல, பாத்திரம் எல்லாம் விளக்கணும், வீட்டை வேற துடைக்கணுமே. வேற வழியே இல்ல, வெளியே போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடலாம்.